வீட்டிலே இருந்து போர் அடிக்கி. இவங்க வேற வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இல்லாட்டா அப்படியே ஒரு ரவுண்டாவது போயிட்டு வரலாம். சரியா இருக்குது. எப்படி தான் இந்த பொம்பளைங்கள்லாம் வீட்டிலேயே இருக்காங்களாம்மா. நமக்கு எப்படி தான் நீ 9 மாதத்தை கழிக்க போகிறோமோ ஒன்றும் தெரியல. ம் டிவி பார்க்கலான்னா கரண்டும் இல்லை. ஐயோ சரியா இருக்கப்பா கடவுளே. அம்மு அம்மு எப்பா எம்மா வாங்க 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 வாங்கம்மா. இன்னைக்கு தான் வழி தெரிஞ்சா வர்றதுக்கு. நான் வாரேன் மக்களே. நேற்றே வரலான்னு பார்த்தோம். அப்போ உனக்கு கொஞ்சம் பொங்கல் பிடிலாம் தரணும்ல. அதான் நேற்று அப்பா கடையில் போய் எல்லாம் வாங்கிட்டு வர போச்சு. அது வர நேரம் ஆயிட்டு. சரி அப்போ இன்னைக்கு காலையில் கிளம்பிடுவோம் தான் கிளம்பணும் மக்களே. இந்த இடத்தையும் வரணும்னு தான் நினச்சேன். எனக்கு நல்லா உடம்பு முடியல மக்களே. பிள்ளை எப்படி இருக்க? நல்லா இருக்கியா தங்கம்? உடம்புக்கெல்லாம் பரவாயில்லையா? ஆமாப்பா நல்லா இருக்கேன். வாங்க இருந்து நீ இருங்க. நின்றுக்கிட்டே பேசிகிட்டு இருக்கீங்களாப்பா? வாங்க இருங்கப்பா. அம்மு நல்லா வாடிட்டியே மக்களே. ரொம்ப வாஞ்சிருச்சிட்டியோ? ஆமாம்மா ஒரு 2 நாள் அப்படி ரொம்ப முடியாத போல இருந்து. இப்போ அப்படிடாமா எப்பவும் போல தான் நான் இருக்கேன். எப்பவும் போல இருக்கேன்னு சொல்லாத மாமியாட்ட. அப்புறம் அதை செய் இதை செய்ன்னு சொல்லிட்டு கிடக்கும். என்ன வாந்தி வருது, தலை சுற்றுது, மண்டைக்குள்ள ஒரு மாதிரி வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏ சும்மா இரி. நீ வேற ஆய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா வந்த இடத்துல? ஆமாம் வீட்டில் யாரையும் காணுமேம்மா. நீ மட்டும் தான் இருக்க. எல்லாரும் எங்கே போனாங்க? இங்கே எல்லாரும் சொல்லுது இங்கே எத்தனை பேருப்பா இருக்காங்க? நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம். அதில் உங்கள் மாப்பிள்ளை வேலைக்கு காலையிலே போயாச்சு. மாமியார் காய்கறியோ ஏதோ வாங்க போனாங்க வெளியே. அதான் நான் மட்டும் ஒத்தையில் இருக்கேன். உங்கள் மாமியார் ஏதாவது குறை சொல்லிட்டே இருக்குமே. இப்போ குறை சொல்லதுன்னா நின்றுட்டா அப்படி தான் இருக்கா? அது அவங்க சொல்லிக்கிட்டே தாம்மா இருப்பாங்க. நான் அதை கண்டுக்கிடவே மாட்டேன். பின்ன அவங்களும் பாவம் தாம்மா. எல்லா வேலையும் அவங்க செய்வாங்க. நான் ஒன்றும் செய்யவே மாட்டேன். நல்ல காலத்துலேயே நான் செய்ய மாட்டேன். பின்ன இப்போ கேட்க வேணும். காலையில் காய்கறி வெட்டி தருவாங்க. 11 மணிக்குள்ள ஜூஸ் போட்டு தருவாங்க. மத்தியானத்துக்கு நல்ல சாப்பாடு வச்சு தருவாங்க. சாயங்காலம் நல்லா கட்டியாக பாலை காய்ச்சி குங்குமப்பூ ஏலக்கெல்லாம் போட்டு தருவாங்க. அப்புறம் 7:30 மணிக்குள்ள ஏதாவது சூப்பு, வெஜிடபிள் சூப்பு இல்லை கோழி சூப்பு, கொக்கு சூப்புன்னு வச்சு தருவாங்க. குடிப்பேன். நைட்டு சப்பாத்தி ஏதாவது போட்டு தருவாங்க. ஓ பரவாயில்ல, எவ்வளோ பண்ணி தராங்க அப்போ. இருந்தாலும் மாமியாரை விட்டு கொடுக்காம பேசிடுவாம்மா. தங்கம் நீ சும்மா இருக்க மாட்டியா வாய வச்சுக்கிட்டு? ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காத. அவங்க வந்தாச்சுன்னா கேட்ட பிறகு வேணா வந்து போவோம். நீங்கள் சும்மா இருங்க. நான் சும்மா தானே பேசிகிட்டு இருக்கேன் என் மகள்கிட்ட. நீங்கள் என்ன வெளியே போய் இருங்க போங்க. சும்மா நோய் நோய் நோயின்னு. இரி மக்களையே நின்றுக்கிட்டே பேசிகிட்டு இருக்க உட்காரு. அம்மா அப்புறம் தம்பிக்கு ஏதாவது பொண்ணு ஏதாவது அமைஞ்சாம்மா பார்த்துக்கியா? ஏதாவது புரோக்கர்ட்ட தான் சொல்லி வைக்க வேண்டியதுனம்மா. எல்லாட்டையும் சொல்லி தான் மக்கா வச்சிருக்கு. புரோக்கர்ட்டையும் கொஞ்சம் ரூபாயாக கொடுத்து வச்சிருக்கு. எவ்வளோ புரோக்கர்ட்ட கொடுத்து ரூபாயும் கொடுத்து சொல்லி வச்சிருக்கு. ஒன்றும் அமைஞ்ச பாடு இல்லை. இன்னும் ஜோசியர் சொன்னார் அவருக்கு அவனுக்கு இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் தான் பொண்ணு அமையும்னு சொன்னார். அவனுக்கு இப்போ 29 தொடக்கமா 29 கடைசி உள்ள முடியும்னு சொல்லியிருக்காருமா. தம்பிகிட்ட சொன்னியாம்மா நான் குழந்தைண்டா இருக்கேன்னு? தம்பி ஏதாவது கேட்டானாம்மா? ஆமாம்மாக்கா சொன்னேன். 2 நாளாக அவனுக்கு ஃபோன் அடித்தேன், போகவே இல்லை. அவனுங்க அடிச்சிருக்கான் போல பிள்ளை, ஃபோனுங்க வரவே இல்லை. அதான் இன்னைக்கு காலையில் தான் கூப்பிட்டான் பார்த்துக்கோ. அப்போ தான் சொன்னேன் எப்படியாவது தங்கச்சி குழந்தை உண்டா இருக்கா, நீ ஃபோன் பண்ணி என்ன கேளுன்னு. அப்போ அவன் சொன்னால் எனக்கு ஃபோன் ஒன்றும் போக மாட்டேங்குமா, அங்கே நெட்ஒர்க் ப்ராப்ளமாக இருக்குது. சரியானா நான் கூப்பிடுவேன் தங்கச்சியை போய் பார்த்துட்டு வாங்கன்னு அவனும் சொன்னான். எல்லாம் வாங்கிட்டு போங்க தங்கச்சிக்கு பொங்கல்ல அப்படின்னு சொன்னான். அப்படியாம்மா சரி சரி. பாவம் நானும் என்ன தெரிஞ்சவங்ககிட்டலாம் சொல்லி தான் வச்சுருக்கேன். நல்ல பொண்ணாக பார்த்து அவனுக்கு கட்டி வைக்கணும். பாவம் அவன் அவன் குணத்துக்கும் படிப்புக்கும் அறிவும் தக்கன நல்ல பொண்ணாக அமையணும். அதான் கடவுள்கிட்ட டெய்லி வேண்டிகிட்டு இருக்கோம். இதுக எப்போ வந்துச்சு? இன்னும் காணலையேன்னு பார்த்தேன். வந்துட்டுங்க. வாங்க மைனி. வாங்க அண்ணே. இப்போ தான் வந்தீங்களா? வாங்க வாங்க. வாரம் மைனி. இப்போ தான் மைனி வந்து 10 நிமிஷம் தான் ஆச்சு. நீங்கள் எங்கள் காய்கறி வாங்க போயிருந்தீங்களோ? சொன்னா மகா. உட்காருங்க உட்காருங்க. இருங்க மைனி. தண்ணி ஏதாவது குடிச்சியாம்மா? இல்லத்தே இப்போ தான் வந்தாங்க. அதான் பேசிகிட்டு இருந்தேன். நல்லா இருக்கீங்களாக்கா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாண்ணே நல்லா இருக்கேன். இருங்க காப்பியை போட்டு கொண்டு வரேன். பைய கொண்டாங்கத்தே. நீங்கள் இருங்கத்தே நான் போய் காப்பி போட்டுட்டு வரேன். அப்பா உங்களுக்கு காப்பி போட்டுமா டீ போட்டுமா இல்லை ஜூஸ் போடவா? எனக்கு டீ போடுமா. கொஞ்சம் இஞ்சி போட்டு டீ போடா. கொஞ்சம் சளியாக இருக்குது. கொஞ்சம் இஞ்சி போட்டு கொஞ்சம் டீ போட்டு தானே. சரிங்கப்பா. அப்புறம் மைனி செந்தில் நல்லா இருக்கானா? வேலைக்கு போயிருக்கானா? வெளிநாட்டானே இருக்கான்? வந்தானா இடையில ஏதாவது? இல்லை மைனி அவன் வரல. வந்தால் தங்கச்சியை பார்க்க வராமல் இருப்பானா அவன்? இன்னைக்கு ஃபோன் அடித்து கூட சொன்னான் தங்கச்சியை போய் பாருங்கம்மா எல்லாம் வாங்கிட்டு போங்கம்மான்னு சொன்னான். நேற்றே வந்திருப்போம் மைனி. இவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. அப்போ நேற்று வரலன்னா சந்தையில் போய் சாதனை பொங்கப்படி கொடுக்கணும்ல மைனி. அப்போ சந்தையில் போய் சாதனை வாங்கிட்டு ஆட்டோவில் இப்போ தான் கலையை ஆச்சி விட்டு நாங்கள் இங்கே வரோம். இப்போ கொண்டு வருவோம். செந்திலுக்கு பொண்ணு ஏதாவது பார்க்கிங்களா? வயசுலும் போகல.
ஆமாம்மா இனி பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், இன்னும் பார்க்காம முடியுமா? வயசு போகல, அது காலகாலத்தில் நடக்கணும்ல. அதை பார்த்துட்டு தான் இருக்குது. எல்லா புரோக்கர் மார்ட்டையும் சொல்லி தான் மைனி வச்சுருக்கேன், ஒன்றும் அமையலை. பின்ன அவனுக்கு ஒரு 3 மாதம் கழிச்சு தான் பார்க்கணும்னு சொல்லியிருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் சொல்லுங்க மைனி, நல்ல பொண்ணாக இருக்கணும். வாங்க இருங்க, இருந்து பேசலாம், இருங்க. நீங்கள் இருங்க, இதில் நீங்கள் இருங்க, நான் வேறு சேரல் போட்டு இருக்கேன். இல்லை நீங்கள் இருங்க மைனி, நீங்கள் பொம்பளைங்க பேசுவீங்க, நான் இங்கேருந்து என்ன செய்ய போகிறேன்? நான் கொஞ்சம் வெளியே போய் நிற்க மைனி. இந்தாங்கம்மா டீ எடுத்துக்கோங்க. அத்தை குடும்பங்களே நீங்கள் எடுத்துடுங்க மைனி முதல்ல. எத்தை எடுத்துக்கிடுங்க டீ. எப்பா டீ எடுத்துடுங்க, நல்ல இஞ்சிலாம் நிறைய போட்டிருக்கேன்ப்பா, குடிங்க. இருங்கப்பா, இருந்து குடிக்க வேண்டியதானே? இல்லை மக்களே, இந்த பொங்கல் சாதனம் சொல்லியிருந்தோம்ல, அது இப்போ அவன் வண்டியில் வரும், நான் தான் வெளியே போய் பார்த்துட்டு நிற்கேன். வீடு ஒன்றும் தெரியாது பற்றியா? என் மருமகளுக்கு இவ்வளோ அழகாக டீ போட தெரியும்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். முன்ன டீ போட்டானே, நான் அந்த மீனி எப்போ அடுப்பாங்கறே கிடப்பேன். தொடங்கியாச்சு, ஆரம்பிச்சாச்சு நம்மளை பற்றி குறை சொல்லதுக்கு. இன்னும் கண்டினியூஸாக குறை தான் போகும். பையன் அப்பா கூட வெளியே போயிடணும். எனக்கும் இன்றைக்கி தான் மைனி தெரியும் டீ போடுவான்னு. உங்கள்கிட்ட வந்து படிச்சிருப்பா போல், நல்லா அழகாக போட்டிருக்கா, இஞ்சியெல்லாம் போட்டு, இஞ்சி ஏலக்கெல்லாம் போட்டு உங்கள்கிட்ட வந்து படிச்சிருக்கா போல். நீங்கள் போடுவீங்களா மீனி? அதை பார்த்து பார்த்து படிச்சிருக்கா. அடுப்புக்கிட்டேருந்து பார்க்காமலே அழகாக போட்டிருக்கேன்னா நீ சமையல் பண்ண ஆரம்பித்தா நல்லா பண்ணுவா பார்த்துருங்க. பண்ணிட்டாலும் மனசும் சாப்பிட முடியுமா? சரி, நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க, நான் அந்த வெளியே ஆட்டோ வருகா பார்த்துட்டு வரேன். நீ எங்கே போகிற? இங்கே இரி, வெளியெல்லாம் போகக்கூடாது. போ, வெளியுமா போய் நிற்கக்கூடாது? புது புது சட்டம் தான் போடுவாங்க அம்மா. நமக்கு சொந்தத்தில் ஒரு பொண்ணு இருக்குது, நான் வேணால் கேட்டு பார்க்கேன். அது கொடுப்பாங்களான்னு தெரியல, அது பெரிய இடத்துக்கு தான் அவங்களாம் கொடுப்பாங்க. இருந்தாலும் நான் கேட்டு பார்க்கனே. கொழுப்ப பேர் நம்ம பெரிய இடத்துக்கு தான் கொடுப்பாளாம். அப்போ நம்மளாம் என்ன பிச்சையாக எடுத்துகிட்டு இருக்கோம்? பேச மாட்டா, பேசியாச்சுன்னா இப்படி தான் நம்மளை மட்டம் தட்ட மாதிரியே பேசுவாள். சரி கேட்டு பாருங்க, தந்தா பார்ப்போம். அவனுக்குன்னு எழுதி வச்சுருக்கோம்ல, அது இப்படி தான் நடக்கும். நல்ல பொண்ணாக பாருங்க மைனி. ஒரு குடும்பங்களும் வந்தவொடனே, ஒரு பொண்ணுகள் வந்தவொடனே குடும்பங்கள் பிரிஞ்சு போயிடுது. எனக்கெல்லாம் அந்த காலத்திலே 15-16 வயசுலேயே கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டாங்க. என் புருஷனுக்கு 6 மைனி அக்கா தங்கச்சி 6 பேரும் கல்யாணம் முடியல. நான் போனோன்னு தான் அங்கே கல்யாணமே ஒவ்வொருத்தங்களுக்காக நடந்து எடுத்து எல்லாம் என் வீட்டுக்காரர் தான் பார்த்துக்கிட்டாரு. என் மாமனாரும் முடியாதவர், எல்லாம் அவர் செலவழிச்சு நானும் கூட மாட நின்று தான் 6 தங்கச்சி மரலுக்கும் அக்கா மரலும் கல்யாணத்தை முடிச்சு வச்சாரு. நம்மளும் அப்படி தான் எப்பவும் உலக வச்சுக்கிட்டே தான் இருக்கும். வரக்கூடியெல்லாம் சோத்தை பொங்கி போடவும், கறியை வைக்கவும், ஒவ்வொரு மைனியும் வருவா, பிள்ளை வருவாக்கணுமா, அப்படி எல்லாத்தையும் பார்த்து விட்டேன் மைனி. என் மாமியாரையும் நல்லா பார்த்து தான் அவங்களையும் இப்போ அனுப்பி வச்சேன். இப்போ உள்ளலாம் அப்படிலாம் பார்ப்பாளுகளா? இப்போ மைனி மாதிரி வந்தாலும் ஒருத்திகளுக்கு பிடிக்க மாட்டுக்கு, மூஞ்ச திருப்பிக்கிட்டு இருக்காளுக, ரூமுக்கத்தையே கடந்துக்கிடுவாளுக. அதுவும் மட்டும் இல்லை, கல்யாணம் கஞ்சி வரதுக்கு முன்னாடியே எல்லாம் சொல்லி தான் மாப்பிள்ளைட்டா. இப்போ தான் ஃபோன் வந்துடுதே, ஃபோன்லேயே எல்லாம் ஓதிடுவாளுக. ஒன்றும் குடும்பங்களே வந்தோடனே பிரித்து விட்ருவாள். நம்ம காலத்தில் நம்ம புருஷனுக்கு பயந்து நடந்தோம், இன்னும் நடந்துட்டு இருக்கோம். இப்போ உள்ளவளும் அப்படி இல்லை, கல்யாணத்துக்கு கழிஞ்சு வரதுக்கு முன்னாடியே ஆர்டர் போட்டுருவாளுங்க. இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், மாமியார் கூட மாமனார் இருக்கணும், தனி ஃப்ளாட்டு வேணும், அக்கா தங்கச்சி வரக்கூடாது, நான் வந்தால் மேடையில் தான் இருப்பேன், அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிடுவாளுங்க. என்னத்தை தான் சொல்லுவாளுக தெரியல, அதையும் இதையும் சொல்லி அவங்களாம் மாற்றிடுவாளுங்க. டோட்டலாக எல்லாம் மாற்றிடுவாளுங்க. அந்த நம்ம வீட்டிலேயும் தான் நடக்கலையா? கிளவி என்னையா சொல்லுக நீ, உனக்கு பாரு இனிலாம் இருக்கு. பாய்கள்கிட்ட என்னத்தை தான் சொல்லுவாளோ தெரியல, அவ்வளோ அவனாலே மனசை அப்படியே மாற்றி வச்சிருவாளுங்க. அவனுங்க அப்புறம் நம்மளை பார்க்கக்கூடிய பார்வையே சிங்கமும் புளியையும் கரடியும் பார்த்த மாதிரி நம்மளை பார்ப்பானுங்க. என்னத்தை சொல்ல, இந்த காலத்தில் அப்படி இருக்குது. அந்த காலத்தில் ஆம்பளைகளுக்கு பயந்து பொம்பளையில் நடந்தா, இந்த காலத்தில் பொம்பளைகளுக்கு பயந்து ஆம்பளையில் நடக்கானுவ. என்ன பண்ண என்னத்தை சொல்ல, இதுதான் கலிகாலம். நீங்களாவது நல்ல பொண்ணாக பாருங்கள், எங்களுக்கெல்லாம் அமைஞ்ச மாதிரி இல்லாமல். மைனி, நீங்கள் சொல்ல இருக்கிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது. அதுக்குன்னு பிள்ளையை கல்யாணம் பண்ணாமே முடியாது. சரி நல்லவளாக வந்தால் கூட வச்சுக்கிட்டு, இல்லாட்டா எங்களுக்கு வீடு இருக்கலாமேன்னு நாங்கள் அங்கே போய் இருந்துக்கிடுவோம். இவள்கிட்ட சும்மா அந்த மூஞ்சி முறையும் தூக்கி இருந்து காப்பி தண்ணி நம்ம குடிக்கணும் அவசியம் கிடையாது. நம்மளாம் ஒரு மாதிரி இருந்தால் அந்த நடக்க மிதிக்க மாட்டோம். கிறுக்கு அம்மா, அவள் ஒன்றை தான் சொல்லுவா, கொஞ்சம் ஜாட மாடியா, அது கூட ஒன்றும் புரியலையா கிறுக்கு. தம்பி பார்த்து பைய கொண்டு வைங்க, பைய பார்த்து ஒன்றுனா இறக்குங்கப்பா. அம்மு அங்கே தள்ளி போய் நில்லுமா, மேலே பட்டுறாம. எங்கே வைக்கிறதுக்குமா? இங்கே எங்கேனே வச்சிருப்பா, நான் அடுக்காலையில் ஒதுக்கி அப்புறம் எடுத்துகிட்டு போகிறேன். இவ்வளோ தாங்க சாதனம். சரிப்பா, அந்த டிரைவர்கிட்ட ரூபா கொடுத்துட்டே வாங்கிக்கோ என்ன. மைனி முதலே பொங்கப்படி கொண்டு வரேன்னு சொல்லியிருக்க வேண்டியது தானே. இந்த அக்கம் பக்கம் சொந்தக்காரங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்கலாம்ல மைனி. முதல் பொங்கப்படி இல்லை, எல்லாத்தையும் கூப்பிட்டு தானே நம்ம கொடுக்கணும். இருக்கட்டும் மைனி, அதுக்கு என்ன, எல்லாத்தையும் கூப்பிட்டு தான் இப்போ கொடுக்கணும்னா இருக்குது. எங்கள் பிள்ளைக்கு நாங்கள் வந்து கொடுத்தோம், அவ்வளோதான். நீங்கள் அப்புறமா எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கோங்க மைனி. மக்களே, உனக்கும் மாப்பிள்ளைக்கும் துணி எடுத்து வச்சுருக்கோம். உனக்கு ப்ளவுஸ் தைக்க கொடுத்துருக்கா வரலையா? அதான் கொடுத்தா 2த்துக்கும் சேர்த்து தானே கொடுக்கணும். அதான் தச்சு வரட்டு, அம்மா 2 நாளில் கொண்டு தாரேன் மக்களே. ஏம்மா இவ்வளோ செலவு எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வரீங்கம்மா? இங்கே எல்லாம் இருக்க தானம்மா செய்யுது.
அவங்களுக்கு தெரிஞ்சால் சத்தம் போடுவாங்க, எதுக்கு இப்படி கஷ்டத்தை கொடுக்கன்னு. கஷ்டமா? இதெல்லாம் முறமா? இது உனக்கு தெரியாதா? ஏன் அவளுக்குலாம் எவ்வளோ ஆனம் கொடுத்தோம். எங்கள் அக்கா மகளுக்கு அதையும் காட்டிலும் நிறைய கொடுத்தா. எவ்வளோ சாதனம் தெரியுமா? வீட்டுக்குள்ளே வர முடியாது, நான் கால் வைக்க முடியாது, அந்த அளவுக்கு வீடு ஃபுல்லாக பாத்திரம் துணியும் மணியும். ஐயோ பொங்கலுக்கு சாதனம் எவ்வளோ ஆனம் கொண்டு கொடுத்தாங்க தெரியுமா? தங்கத்தில் சின்ன விளக்கெல்லாம் கொண்டு கொடுத்தாங்கம்மா. நீங்கள் அதெல்லாம் கொண்டு வரலையா மைனி? தங்கம்மா? இது எனக்கு பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிட்டா. தங்கம் விற்கக்கூடிய விலைக்கு தங்க விளக்கா? மைனி எங்கள் சக்தி தக்கன நாங்கள் பண்ணியிருக்கோம். இன்னொரு பையனும் இருக்கான்ல மைனி, அவனுக்கு எல்லாம் பார்க்கணும்ல. எல்லாம் வரட்டு, நீ யாருக்கு என் பிள்ளைக்கு தானே எல்லாம் செய்வோம் மைனி. ஒரு நிறவு கிட்டவா பாவம், இவ்வளோ ஆனால் அந்த வயசான காலத்தில் கொண்டு தந்திருக்காங்களேன்னு இல்லையே. அதுலேயும் ஒரு குறை கண்டுபிடிச்சது தங்க விளக்கு வேணுமா? தங்க விளக்கு உனக்கு இருக்கு. இது கொஞ்சம் குறவு தான் மைனி, சரி இருந்தாலும் பரவாயில்ல. மைனி பொங்கல் முடிஞ்சோடனே அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறோம் மைனி. ஒரு மாதம் அங்கேருந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரட்டுண்ணே மைனி. எதுக்கு மைனி? இங்கே என்ன வேலை அவளுக்கு? நீங்கள் தான் பார்த்துட்டு இருக்கீங்களே, நான் தான் எல்லாம் செய்யேன். அந்த நாள்லேருந்தே அப்படி தான். பின்ன இப்போ குழந்தை உண்டாயிருக்கா, இன்னும் நம்ம தான் எல்லாம் செய்யணும். நான் தான் எல்லாம் செஞ்சு பார்க்கேன். இங்கேயே ரெஸ்ட்டு தானே எடுக்கா. எதுக்கு மைனி இங்கே இருக்கட்டு? அங்கே என்ன ஒரு இடத்துல அடங்கி இருக்க மாட்டா, சுற்றி சுற்றி வருவா. இங்கே இருக்கு, நான் பார்த்துக்கிட்டேன் மைனி, நான் பார்த்துக்கிட்டேன். எத்தே நான் 2 நாள் இருந்துட்டு வரேன், எங்கள் அம்மா சொல்லுவாங்கல்ல. சரிம்மா பொங்கல்லாம் முடிட்டு பார்ப்போண்ணா. தங்கம் கிளம்புமா, நேராச்சுல்ல. இருங்க தம்பி போகலாம். சாப்பாடெல்லாம் சமையலாம் பண்ணி சாப்பிட்டு எடுத்துகிட்டு போகலாம். இருங்க, ஏன் அவசரப்படுவீங்க? இல்லை அவங்க அண்ணன் பிள்ளைக்கு நீங்கள் பொங்கல் படி கொடுக்காங்க, அதான் வர சொல்லியிருந்தாங்க. அதான் இங்கேயும் முடிச்சுட்டு அங்கேயும் போயிடலான்னு. ஓ அப்படியா, சரி 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 சரி, அப்போ போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. சரி மக்களே, அப்போ உடம்ப பார்த்துக்கோண்ணா, நல்லபடியாக பொங்கலை விடுங்க. நம்ம 2 நாள் துணியை விட்டு தாரேன் சரியா? சரி ஹாப்பி பொங்கல் மாப்பிள்ளைட்டையும் சொல்லுண்ணா.